الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு விஷயம் நோட் பண்ணது என்னன்னா, பெருந்தலைவர் அவங்களோட நினைவு பாடல் ஒன்று ப்ளே பண்ணப்பட்டுச்சு. அது ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் நிறைய பேர் இமோஷனல் ஆகுறத பார்க்கக்கூடியதா இருந்தது. எங்களோடு இன்னைக்கு அவர் இல்லையே என்று சொல்ற ஏக்கம் நிறைய பேர் மூஞ்சிகளில் தெரியக்கூடியதா இருந்தது. அதை பார்க்குற நேரம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னன்னா, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, when you were born you cried while the world rejoiced. You should live your life in such a way that when you die the world should cry while you rejoice. அது அர்த்தம் என்னண்டா, நீ பிறந்த நேரம் நீ அழுது கொண்டு பிறந்தாய், ஆனா நீ உன்னை சுத்தி உள்ளவங்களா என்ன செஞ்சாங்கன்னு கண்டா சந்தோஷப்பட்டு கொண்டாடினாங்க. இந்த உலகத்துக்கு ஒரு பிள்ளை வந்துருச்சு என்று சொல்லி போட்ட பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், ஏன் உன்னை யாருன்னு தெரியாத ஒரு நர்ஸ் கூட என்ன செஞ்சாள்னு கண்டால் கொண்டாடினால் உன்னுடைய பிறப்ப. ஆனால் அந்த பிறந்ததுக்கு அர்த்தம் எப்போ சரியாக வருதுன்னு கண்டால், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்றால், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று கண்டால், நீ இறந்து போற நேரம் உலகம் அழனும். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்னு கண்டா சிரிச்சு கொண்டு, இறைவா நீ என்ன உலகத்துக்கு அனுப்பினாய், அந்த நோக்கத்தை சரியாக செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், நீ என்கிட்ட எதெல்லாம் தந்தாதையோ அதெல்லாத்தையும் இந்த மனித சமூகத்தின் உலகத்தை அழகப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டு தான் உன்னை சந்திக்கிறதுக்கு நான் வர்றேன்னு சொல்லி போட்டு சந்தோஷமாக போகணும். ஆனால் உலகம் என்ன செய்யணும், அழனும். இவர் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்திருந்தால் நல்லா இருக்குமே, இவர் இருந்திருந்தால் இன்னும் உலகம் அழகு பெற்றிருக்குமே, இவரை கொண்டு மனித சமூகம் நலன் பெற்றிருக்குமேன்னு சொல்லி போட்டு உலகம் என்ன செய்யணும்னுக்குன்னா எங்கட பிரிவை நினைச்சு அழணும் என்று சொல்லி போட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டிக்குள்ள நினைவேந்தல் தான் இன்றைக்குரிய நாள். ஸோ இதை சொல்ற நேரம் சில முன்னுதாரணங்கள் என்ற கண்ணுக்கு முன்னுக்கு வந்த போது அதில் ரெண்டை கோட் பண்றேன். இது இளைஞர்களான உங்களுக்கு குறிப்பாக வாழ்க்கைக்கு பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்று சொல்லிட்டு நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த நலீம் ஹாஜியார் என்று சொல்லக்கூடிய மனிதர் எங்களோட காலத்தில் வாழ்ந்து மறைந்த ஒருவர். அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல ஒரு பழக்கம் தான் என்னன்னு கண்டா எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல அவர பேரை சொல்லக்கூடிய மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு வரக்கூடியவராக இருந்தார். ஸோ இந்த மனுஷன் இப்படி எல்லாம் செஞ்சு கொண்டு போறார். நலீமியான்னு சொல்ற இன்ஸ்டிடியூஷனை கட்டி எழுப்பியிருக்கிறார். இதெல்லாம் நடந்து கொண்டு போற காலத்துல என்ன நடக்குதுன்னு அவர் இறந்து போனன்னு சொல்ற செய்தி ரேடியோல கேள்விப்படுது. மகரிப் நேரம் சொல்றாங்க. இதை கேட்கிற நேரம் எனக்கு என்ன செய்யுதுன்னு என் குடும்பத்தில் எனக்கு நெருக்கமான என் சகோதர சகோதரிகள் யாரோ அல்லது என் தாய் தந்தையர் இப்படி யாரோ ஒருத்தர் இறந்து போனால் எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒரு மனுஷனுக்கு வருமோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு நான் மாறுறேன். இவ்வளவுக்கும் நான் நலீம் ஹாஜியார்னு சொல்ற அந்த மனிதரை நான் கண்டது கிடையாது. ஒரே ஒரு விஷயம்தான் என்னன்னா, அவர்கிட்ட எனக்கு மனசுல பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தினது, அவர் ஹார்ட் ஏர்ன் பண்ணின மணியை, அவரு கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த காசை என்ன செஞ்சிருக்கிறார், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேப் எஜுகேஷன் சொல்றத ஃபுல்ஃபில் பண்ணணும் சொல்றதுக்கு என்ன செஞ்சாருன்னு செலவு பண்ணக்கூடியவராக இருந்தார். லெவிஷ்லி கையை வீச செலவு பண்ணார். இப்ப இந்த மனிதன் இறந்து போடன்னு சொல்ற செய்தி கேள்விப்பட்ட என்ன செய்யறேன்னு ஏ லெவல் படிக்கக்கூடிய கிட்ட 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறேன், பாய்ஸ் ரெடியாக இருங்க, ஏர்லி மார்னிங் சுபகளை நாங்கள் என்ன செய்கிறோம்னு பேருவலைக்கு போகிறோம் இந்த ஜனாசாவை அட்டென்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. அவங்களுக்கு கேண்டிக்கு வந்திருந்தாங்க, வெஹிக்கிள் ஏற்றி கொண்டு என்ன செய்கிறேன்னு ஜனாசாவை போயிட்டு அட்டென்ட் பண்ணுறேன். அங்கே பார்த்த அந்த அனுபவம் இருக்குது, என்ன நடந்ததுன்னு சொல்கிறது. இன்னும் என்ன செய்தேன்னு உள்ளத்தில் அப்படியே ஒரு மரணம் ஒரு மனிதனுக்கு கிடைக்காதான்னு ஏங்க வைக்கிற அளவுக்கு இருந்தது. அதான் என்னண்டா, அவர் என்ன செய்கிறாங்கன்னு இறந்த மனிதர் ஜனாசாவை தூக்கிட்டு வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட ஜங்ஷன் வருது பேருவலையில், அந்த நலிமையாக்கு போகிற வழியில் உள்ளது. அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க என்னன்னு எங்கட ஊருக்குள்ளுக்கும் இவரை நாங்க தான் தூக்கணும்னு சொல்லி போட்டு ஒரு வாப்பாவை கூட பிறந்தவங்களை எப்படி தூக்கி கொண்டு போவாங்களோ அந்த மாதிரி கையை மாற்றி என்ன செய்யறாங்கன்னா பரீட்சை எடுத்து கொண்டு போறாங்க. அடுத்த ஜங்ஷன் வருது, அந்த ஜங்ஷன்ல இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க எங்கட ஏரியாவில் இவரை நாங்க தான் தூக்கணும்னு சொல்லி போட்டு ஜனாசாவை கைக்கு எடுத்துக் கொள்றாங்க. அடுத்த ஜங்ஷன் வருது. இது மாதிரி ஒவ்வொரு ஜங்ஷன்லையும் என்ன நடக்குதுன்னு கண்டால் அவங்க உரிமையோட இவரை நாங்க தான் எங்கட ஏரியாவில் தூக்கணும்னு சொல்லி போட்டு கை மாத்தி மாத்தி கொண்டு போயிட்டு என்ன செய்யறாங்கன்னு கண்டால் அடக்கம் செஞ்சாங்க. ஒரு மனிதன் உயிரோட வாழ்ற நேரம்
உயிரோட வாழ்ற நேரம் அவருக்கு ஜால்ரா அடிக்கின்றது வேற செய்தி. ஏனென்றால் ஏதும் உலக ரீதியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமன்னு சொல்றதுக்கு செய்வாங்க. ஆனால் இறந்து போன ஒரு மனிதனுக்கு இந்த அளவு ஒரு கண்ணியத்தை மக்கள் கொடுத்தாங்கன்னு சொல்ற நேரம் விளங்கிச்சுன்னா உண்மையாக அவங்க அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்கன்னு சொல்றது. ஸோ அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு லெஜெண்டரி லைஃபை வாழ்ந்துட்டு போனார். சமூகத்துக்காக, மனித சமூகம் நலன் பெறணுன்றதுக்காக வேண்டி வாழ்ந்துட்டு போனார். அவருடைய இறப்பை என்ன செஞ்சு கண்டால் உலகம் அழுது கொண்டாடிச்சு. இன்றைக்கு என்ன செய்வோம் என்று கண்டால், எங்கேயும் போயிட்டு நலீம் ஹாஜரை பத்தி பேசுவோம் என்று கண்டால் கண்ணீர் வடிக்கக்கூடியவங்களை பார்ப்போம், கேட்போம். நீங்க நலீமியான்னு சொல்லி போட்டு எஸ் என்று சொல்லிட்டு சொல்லுவாங்க. என் வாப்பாக்கு அடுத்தாவது நான் ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு மனிதன் இருப்பார்னு கண்டால் அது நலீம் ஹாஜியாருக்கு சொல்லுவாங்க. ஸோ நான் ஏன் இதை சொல்றேன் என்று கண்டால், யூத் நீங்க என்ன செய்யணும் என்று கண்டால், உங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கொள்ளணும் என்ன மாதிரி கண்டால், இந்த பெருந்தலைவருடைய வாழ்க்கை மாதிரி உலகத்துக்கு என்ன கொண்டு என்ன செய்யணும் கண்டால் பயனுடையக்கூடிய அளவுல பெரிய அளவுல கண்ட்ரிபியூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்ற நியத்தை வைங்க. முதல்ல இன்னமல் அமாலு பின்னியாத் புகாரி இமாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கண்டால், அவ்வளவு ஹதீஸ்களை தொகுத்த மனுஷன் கொண்டு போயிட்டு முதலாவது ஹதீஸை தட்ட கிரந்தங்கள்ல வச்சார். காரணம் என்னென்றால் நியத்து சரியா இருக்கும் என்று கண்டால் அது எவ்வளவு பெருசா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை கொண்டு இந்த உலகத்தில் ஒரு இம்பாக்டை உருவாக்கலாம்னு சொல்றது தான் அது. ஸோ இதை சொல்ற நேரம் நினைக்கி நாங்க என்ன நலீம் ஹாஜியார் அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த செய்யறதுக்குன்னு சொல்றதுக்கு. இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்றது. அமெரிக்கால ஓசியோல மக்காயாட்டின்னு சொல்ற ஒரு பெண் இருந்தாங்க. அவன் என்ன செய்வான்னு கண்டா சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் போனது கிடையாது, படிக்க இல்லை, டிரைவிங் தெரியாது, மெரி பண்ணி இருக்க இல்லை, உள்ள குட்டி கிடையாது, இப்படி எதுவுமே இல்லாத ஒரு பின் தங்கின ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் என்ன செய்யறான்டா, அவ செஞ்சு கொண்டிருந்த வேலை லாண்ட்ரி உமன் என்று சொல்லுவோம். அதாவது சலவை தொழில் செஞ்சு கொண்டிருந்த அடுத்தவங்களோட அழுக்கு துணியை துவைச்சி கொடுக்கறது தான் அவனோட வேலை. இந்த மாதிரி வேலை செஞ்சு கொண்டிருந்த பொம்பளை என்ன செய்யறான்னு கண்டால் 87 வருஷம் மட்டும் யாருக்கும் தெரியாம இருந்தவர், நெருக்கமானவங்களை தவிர வேற யாருக்கும் அப்படி ஓசியோல மக்காட்டின் ஒரு பெண் இருக்கிறான்னு சொல்றது தெரியாத அளவுக்கு வாழ்ந்த பெண் 91 வருஷம் ஆகுற நேரம் at the age of 91 அவ இறந்து போறா. அந்த 4 வருஷ கப்புள்ளுக்கு 87 வருஷம் மட்டும் யாருக்கும் தெரியாம இருந்தவ 91 வருஷம் ஆகுற நேரம் அவக்கு என்ன செய்யுதுன்னு கண்டால் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, உலகத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ், அவருக்கு ஒன்றரை டாக்டரேட் கொடுக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரசிடென்ட்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து சந்திக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஐபிஸ் எல்லாம் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து சந்திக்கிறாங்க. ஸோ என்ன அது என்று பார்த்தால், இவன் என்ன இந்த 4 வருஷத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு வேலையை செஞ்சுட்டா இந்த அளவு ஒரு ரெகக்னிஷனை கிடைக்கிறதுக்குன்னு சொல்லி போட்டு தேடி பார்க்குற நேரம், எவர் சின்ஸ் ஷி வாஸ் a young laundry woman, சின்ன வயசுல இருந்தே தண்டை லொண்டரி வேலை செஞ்சு சலவை தொழிலாளி வேலை செஞ்சு சேர்த்து வந்த சல்லியில் என்ன செய்யறாங்கன்னா தனக்குரிய செலவு போக மீதி பேலன்ஸ் என்ன செய்வான்னா டெய்லி பேங்க்ல போட்டு வந்தா. டெய்லி பேங்க்ல போட்டு வர நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது, மாதங்கள் வருஷங்கள் ஆகுது. 87வது வருஷம் இன்னொரு அமௌண்ட் எடுத்துட்டு பேங்க்குக்கு போனா பேங்க் கவுண்டர்ல ஒரு பார்க்குறாங்க, ஓசியோலா how are you today, எப்படி சோமா இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. she said I am fine என்றான், நல்லா இருக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு, அந்த அமௌண்ட் எடுத்து பேங்க்ல அக்கௌண்ட்ல என்டர் பண்றார். பார்த்தால் பெரிய ஒரு அமௌண்ட் சேமிச்சு வச்சிருக்கிற இந்த வயசாளி 87 வருஷமான மனுஷி, ஓசியோலா do you know how much money you have accumulated so far, எவ்வளவு காசு சேர்த்திருக்கிறீங்க தெரியுமா ஓசியோலான்னு கேட்குறாங்க. இந்த மனுஷி என்ன செய்யறான்னு சிம்பிள் மனுஷி படிக்காதவர், அவர் சொல்றா எனக்கு தெரியாது நான் எவ்வளவு சேர்த்திருக்கிறேன்னு. அவர் சொல்றார், ஓசியோலா you have accumulated $250,000, $2.5 லட்சம் US சேர்த்திருக்கிறீங்க ஓசியோலான்னு சொல்றாங்க. இவங்க 2.5 லட்சம் தான் விளங்க மாட்டேங்குது என்னன்னு சொல்றது. அவர் சொல்றா எனக்கு தெரியாது இது எவ்வளோன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, 10 காயின் எடுத்து அப்படியே கவுண்டர்ல போட்டார். போட்டுட்டு சொன்னார், ஓசியோலா assume that these 10 coins are the amount that you have accumulated so far, now tell me what you are going to do with this. ஓசியோலா நீங்க இந்த 10 காயின் தான் சேர்த்த காசுன்னு நினைச்சு கொள்ளுங்க, இந்த 10 காயினையும் வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அவர் ஃபர்ஸ்ட் காயின் எடுத்தா $25,000 எடுத்துட்டு சொன்னா என்ன தெரியுமா, இதை நான் ஒரு ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னேன். இன்னும் 3 காயின் எடுத்தா $75,000 சொன்னா I'd like to give this to my niece and nephews because I love them so much. என்ன நானோட தம்பிட தங்கச்சிட பிள்ளைங்களுக்கு நான் இதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அவங்க மேல நான் நீலன்ற மாதிரி அன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னேன்.
மீதி 6 காயினையும் எடுத்தா $150,000 சிரிச்சு கொண்டே சொன்னான். ஐ ஹவ் சம்திங் வெரி ஸ்பெஷல் டு டூன்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு இதை வச்சு பெரிய ஒரு ஸ்பெஷலான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவள் போயிட்டு ஒரு கிழமையில ஓசியோல மக்காயிட்டு ஹோம் டவுன் யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட் அட்டாச் பண்ணப்பட்டு $150,000 செக் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. இதை பார்த்ததும் யூனிவர்சிட்டி நினைச்சாங்க என்னன்னு கண்டா, அடுடா ஓசியோல மக்காயிட்டு $150,000 அனுப்பியிருக்கிறாங்க, இவன் அநேகமாக ஒரு மல்டி பில்லியனராக தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த நோட்டை வாசிக்கிறாங்க. வாசிச்சு பார்த்தால் அதில் எழுதப்பட்டிருந்தது, I'd like to set up a scholarship for poor American African children who would like to become great. ஆப்பிரிக்காவில் இருக்கிற படிச்சு பெரிய ஆளாவை சாதிக்கணும் என்று ஆசைப்படுற வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பை செட் பண்றதுக்கு நான் $150,000 அனுப்பியிருந்தாங்க. இவங்க பார்த்தாங்க ஓசியோல யாருன்னு சொல்லி போட்டு மல்டி பில்லியனர் நினைச்சிட்டு தான் தேடினாங்க. பட் ஃபார் தேர் சர்ப்ரைஸ் அவங்களுக்கு ஷாக்காக இருந்துச்சு என்னன்னு கண்டால், ஒரு லாண்ட்ரி உமன் தன்னை 87 இயர்ஸ் சம்பாதிச்ச காசை சேமிச்ச காசை அடுத்தவங்களோட நலனுக்காக முழுமையாக கொடுத்திருக்கிறான்னு சொல்ற நேரம் அவங்களோட மனசெல்லாம் விலகிட்டு போகுது. என்ன செய்யறாங்கன்னு கண்டால் மீடியாஸுக்கு அறிவிக்கிறாங்க, ரேடியோ பேசுது, டிவி பேசுது, நியூஸ் பேப்பர் பேசுது, மேகசின் பேசுது, இன்டர்நெட் பேசுது, எல்லாத்துலேயும் ஓசியோலா லாண்ட்ரி உமன் தன்னை 87 வருஷம் சேவிங்ஸையும் அடுத்தவங்க நலனுக்காக கொடுத்துருக்கான்ற செய்தி முழு உலகத்துக்கும் என்ன செய்திருக்குன்னா மீடியாக்களில் பேசப்படுற நேரம் முழு உலகத்திலேயும் உள்ள பணக்காரர்களுக்கு ரோசம் வருது. ஒரு லாண்ட்ரி உமனுக்கு இவ்வளவு தன்னை லைஃப் டைம் சேவிங்ஸே இப்படி ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்காக கொடுக்கல் ஆஃப்கோர்ஸ் வி ஆல்சோ கேன் கிவ் அவங்க மில்லியன்ஸ் பில்லியன்ஸில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் தான் இயன் டர்னர் என்று சொல்கிறவர். அந்த நேரம் அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் அவர் சொல்கிறார், if a laundry woman can give away her lifetime savings, of course I can give away $1 billion or $1 billion இந்த மாதிரி ஒரு நோபல் கோர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தது. ஸோ இதை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா மற்ற பணக்காரர்களும் கொடுத்தாங்க. இப்போ மீடியா பீப்புள் ஓசியோலா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, ஓசியோலா இவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் இந்த உலகத்தில் உருவாக்கி இருக்கிறீங்களே, நீங்கள் என்ன அடைஞ்சுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்கன்னு. அந்த வயசாளி மனுஷி 87 வயசு மனுஷி சொன்னது என்ன தெரியுமா, எனக்கு பெருசாக ஆசை ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஆசை இருக்குது, என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் எடுத்த பாய் கிராஜுவேஷன் முடிச்சு வெளியாகிற அந்த கிராஜுவேஷன் செரமனியை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பட் இது நடக்காதுன்னு சொல்லி போட்டு எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு வயசாகிருச்சு, அதுக்கு முந்தி நான் இறந்து போயிட்டுருவேன்னு சொன்னேன். ஆனால் அவன் இறந்து போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முந்தி அந்த பாய் கிராஜுவேஷன் முடிச்சு வெளியாகிறான். அந்த கிராஜுவேஷன் செரமனி ஓசியோல மக்காயிட்டு பார்க்குறான். இப்போ அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பாய் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க மீடியா பீப்புள், யுவர் ஸ்பான்சர் ஹஸ் கான், ஓசியோல மக்காயிட்டு இறந்து போயிட்டாங்க, do you have anything to say, உங்களுக்கு என்ன சொல்றதுக்கு இருக்குதான்னு கேட்குறாங்க. அந்த பாய் சொன்னான் என்ன தெரியுமா, எஸ் ஐ ஹாவ் சம்திங் டு சேன்னு சொல்லி போட்டு சொன்னான். ஓசியோல இந்த உலகத்துக்கு ஒரு பிளெஸிங், பெரிய ஒரு அருள். அநேகமாக சொர்க்கத்துல நல்ல ஏஞ்சல்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க, அதனால தானோ தெரியல இறைவன் அவ பெஸ்ட் ஏஞ்சலாக சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொண்டானோ தெரியலன்னு அந்த பாய் சொல்றான். நான் சொல்ல வர்ற மெசேஜ் என்னன்னு கண்டா, ஒரு மனுஷன் தன்னை கொண்டு இந்த உலகம் அழகு பெறணும் என்று சொல்லி போட்டு ஒரு நீயத்தை வச்சு வாழ்ற நேரம் என்ன செய்யும் கண்டால் அவன் கொண்டாடப்படுவான். இறந்த பிறகும் உலகம் அவன் என்ன செய்யும் கண்டால் ஒரு வாழக்கூடிய ஆளாக பார்க்கக்கூடியதாக, இறந்தும் வாழக்கூடிய வாழ்க்கையை என்ன செய்யலாம் என்று கண்டால் வாழலாம். எப்பென்றால் எங்களை கொண்டு என்ன செய்யணும் என்று கண்டால் அடுத்த மனிதர்கள் உலகம் அழகு பெறணும், மனித சமுதாயம் நலன் பெறணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு நியத்தோட வாழுங்க. அந்த மாதிரி நியத்தோட வாழ்ந்த ஒரு பர்சனாலிட்டியோட நினைவேந்தல் தினம் தான் இது. இந்த மெசேஜை நாங்கள் இதிலிருந்து எடுத்துக்கொண்டு போக இல்லைன்னு கண்டால் இன்றைக்கு நாங்கள் வந்தது என்ன செய்யாதுன்னு நான் மீனிங்ஃபுல்லாக இருக்காதுன்னு சொல்கிறேன். ஏன்னுக்குன்னா இந்த லெஜெண்ட் வாழ்ந்தது என்னன்னு பெரிய ஒரு கனவோட வாழ்ந்தார். இந்த சமூகம் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற நேரம் யுத்தத்தால என்ன செஞ்சாங்கன்னு கண்டால் விளங்கினாங்க என்னது இந்த சமூகத்துக்குரிய சொல்யூஷன் எதில் இருக்குதுன்னு கண்டால் அரசியல் மூலம் தான் சரியாக கொடுக்கலாம் என்று சொல்லிட்டு நம்பினார். யாரும் கேட்க இல்லாமல் அவர் கட்சியை ஆரம்பிச்சார், முஸ்லிம் காங்கிரஸ். அந்த ஆரம்பிச்சதுக்கு சரியான லீடர்ஷிப்பை கொடுத்து கொண்டு வந்தார். இந்த லெவலுக்கு கண்டால் இந்த நாட்டு ஆட்சியை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக மாற்றினார். இந்த ஏரியா உள்ளவங்கள முஸ்லீம் சமூகம் அவர்கிட்ட யூனிவர்சிட்டி கேட்க இல்லை, ஆனால் யூனிவர்சிட்டி கட்டி தந்தார். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அவர் விதைச்சிட்டு போன விதையில் உள்ளதுதான் அது. யாரும் ஹாபர் கேட்க இல்லைன்னா ஹாபர் கட்டினார். தெரியும் இந்த சமூகத்துக்கு பிற்காலத்தில் இந்த தேவைகள் இருக்குதுன்னு சொல்றது. ஆக நான் சொல்றேன் என்னன்னு கண்டால், வாலிபர்களை இன்றைக்கு யூத் பெரிய ஒரு கிரவுட் வந்திருக்கிறீங்க, நீங்க தான் டிரைவிங் போர்ஸாக என்ன செய்ய போறீங்கன்னா சமூகத்தில் அது மாற போறீங்க.
ஆகவே சிந்தனையை பெருசு பண்ணிக்கொள்ளுங்க, சிந்தனையை பெருசு பண்ணுங்க. எங்களோட மார்க்கம் மிச்சம் அழகாக சொல்ற விஷயம் தான் அது. சொர்க்கத்தை கேட்டா எதை கேளுங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கன்னு சொல்லுது. இருக்கிறதுல பெருச கேள். அதைத்தான் பாரதியார் சொன்னார், பெரிதினும் பெரிது கேள் என்றார். திருவள்ளுவர் அதை விட அழகாக சொன்னார் 5000 வருஷத்துக்கு முந்தி. வெள்ளத்து அணையது மலர் நீட்டம், மாந்தர் தம் உள்ளத்து அணையது உயர்வுன்னு சொன்னார். அதாவது குளத்துல தண்ணீர் இருக்கும், அதே குளத்தில் தாமரையும் இருக்கும். தாமரையின் காம்பின் நீளம் எதை வச்சு தீர்மானிக்கப்படும் என்று சொன்னால், தண்ணி எவ்வளவு உயரமா இருக்குதோ அந்த அளவு தான் தாமரையின் காம்பு நீளமானதாக இருக்கும். தண்ணி கட்டையானதாக குட்டையானதாக இருக்கும் என்று கண்டால் காம்புட நீளமும் கட்டையானதாகத்தான் இருக்கும். ஆகவே என்ன செய்யுங்க என்று கண்டால் உங்களோட சிந்தனை எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு தான் உங்களால் வளரலாம் என்று சொல்ற செய்தியை மிச்சம் தெளிவாக சொன்னார். ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனையை விட பெருசாக வளர இயலாது. ஸோ அந்த பெரிய சிந்தனையோட வாழ்ந்தவர் தான் இவர். ஸோ அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய முக்கியமான விஷயம் தான், குவாலிட்டி தான் இருந்தால் திங்க் பிக். அந்த மாதிரி அவர் சிந்தனையோட வாழ்ற நேரம் என்ன செய்யும் என்று கண்டால், ஒரு நாள் எங்களை கொண்டு என்ன செய்யும், இந்த உலகத்துக்கு நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் என்ன செய்யக்கூடிய சிந்தனை, பெரிய சிந்தனையை கொண்டு செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இல்லாத காலத்தில் என்ன செய்வோம் என்று கண்டால் இந்த உலகம் எங்களை கொண்டாடக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்பி வர்றது. When we were born, we cried while the world rejoiced. We should live our life in such a way that when we die, the world should cry while we rejoice. நாங்கள் பிறந்த நேரம் அழுது கொண்டு பிறந்தோம். எங்களை சுற்றி உள்ளவங்கெல்லாம் கொண்டாடினாங்க, ஒரு புள்ள உலகத்துக்கு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. எங்களை யாருன்னு தெரியாத நர்ஸ் கூட கொண்டாடினாள். ஆனால் நாங்கள் அப்படி கொண்டாடப்பட்டு பிறந்த பிள்ளை நாங்கள் அழுது கொண்டு தான் பிறந்தோம். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று கண்டால், நாங்கள் இறந்து போகிற நேரம் உலகம் அலனும், நாங்கள் சிரிச்சு கொண்டு, இறைவா நீ என்ன உலகத்துக்கு அனுப்பின, மிஷன் கம்ப்ளீட்டட், இந்த உன்னை சந்திக்கிறதுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு கையை விரிச்சு கொண்டு எடுத்துட்டு இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகணும். ஏன் சொல்கிறேன்னு என்று கண்டால், மனிதன் இறந்து போகிற நேரம் இறைவன் என்ன செய்வான்னு கண்டால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு ரீவைண்ட் பண்ணி காட்டுவான். இன்னொரு நேரத்துக்கு பார்க்கலாம் முழு படத்தை இவன் ஒருத்தர். ஆகவே நாங்கள் வாழ்ந்தது மீனிங்ஃபுல்லானதாக இருக்குது. இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பெரிய ஒரு கண்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு போகிறோம்னு சொல்கிற நேரம் என்ன செய்யும் என்றால், சந்தோஷமாக சிரிச்சு கொண்டு இறைவனை பார்க்க போகலாம். மாறாக என்ன கொண்டு இந்த உலகத்தில் எதுவுமே நடக்க இல்லையே, வந்ததுக்கு ஒரு யூஸ்லெஸ்ஸான வாழ்க்கையை, யாருக்கும் பிரயோஜனமற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறேன்னு என்று நினைக்கிற நேரம் வலிக்கும். அந்த வலியோட இறைவனை சந்திக்கிறதுக்கு பதிலாக பெரிய சிந்தனையோட சாதனைகளை நோக்கி வாழுவோம். வல்லவன் எல்லாம் இந்த கூட்டம் எதுக்காக கூடப்பட்டிருக்குது, அந்த கூட்டத்தில் நோக்கத்தை அடைய வைக்கிறதுக்கு கிருபை செய்யட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.